ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஓபிஎஸ் விஷயத்துல தொண்டர்கள் எங்கேயும் கொடி பிடித்தார்களா, கோஷம் போட்டார்களா, ஓபிஎஸ் மறுபடியும் கட்சியில சேர்த்துக்கணும்னு உண்ணாவிரதம் இருந்தாங்களா? ஓபிஎஸ் கட்சியில சேர்த்துக்க கூடாதுன்றதே இங்க கொஸ்டின் கிடையாது. அதிமுகவை காப்பாற்றணுன்றதான் இங்க உள்ள கொஸ்டின். இந்த இயக்கம் இன்னைக்கு பால் அடைஞ்சு போயிட்டு இருக்கு. புற்றீசல் மாதிரி இந்த இயக்கம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிதல் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு யார் காரணம்? ஓபிஎஸ் என்ன நீக்கினதுனால இவங்க என்ன லாபம் அடைஞ்சிட்டாங்க? ஒற்றை தலைமைன்னா நாங்க வந்து முடிவெடுப்போம்னு சொல்றாங்க. ஒற்றை தலைமைன்னா வலிமையா கொண்டு போவோம்னாங்க. இரட்டை தலைமையா இருக்கும் பொழுது நடந்த சிரமம், ஒற்றை தலைமையா இருக்கும்போது எது நீக்கப்பட்டது? எதை நீங்க சாதிச்சீங்க? என்ன சாதிச்சீங்க? 11 தோல்விகளை தவிர. என்னோடு பயணித்தவர் தான் டாக்டர் ஜெயவர்தன், ஜெயக்குமாரோட சன்னு. அவர் தென் சென்னை எம்பியா வர்றாரு, நான் மதுரை எம்பியா வர்றேன். 2 பேரும் தான் ஒன்னா போய் உட்காரோம். எனக்கு அருகருகில் அமர்ந்த நண்பர் நானும் அவர் அடுத்த சீட்டு. நான் 393, அவர் 394. அவர் வந்து டெபாசிட் போயிருக்கிறாரே. நீங்க தென் மாவட்டம் சொல்றீங்கல்ல, ஏன் சென்னை இங்க ஹெட் குவார்ட்டர்ஸுங்க, இங்க ஏன் அதிமுக டெபாசிட் போச்சு? ஜெயக்குமார் சன் போச்சு. ஏன் போச்சு? அம்மா இறந்த உடனேயே ஆட்சியும் கட்சி ஒன்னா இருக்கணும்னு சொல்லி அம்மாவோட சமாதியில மொட்டையை போட்டு சின்னம்மாவை வந்து பொதுச் செயலாளர் ஆக்கணும், சின்னம்மாவை முதலமைச்சர் ஆக்கணும் முதல் கொடியை பிடிச்சவரே உதயகுமார் அண்ணன் தான். அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை. அதுக்கப்புறம் டிடிவி சார் உள்ள வந்த உடனே மக்கள் செல்வர்னு முதல் கொடியை பிடிச்சவரே அவர் தான். இப்போ வந்து புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்லி பட்டத்தை கொடுத்து சேலத்துல இருந்து இரும்பு மனிதர் கரும்பு மனிதர்னு கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டு இன்னைக்கு தூக்கி பிடிக்கிறவர் அவர் தான். இதே ஆர்பி உதயகுமார் அண்ணனுடைய சசிகலா அம்மாவோட நிலையிலையும் டிடிவி சாரோட நிலையிலையும் ஓபிஎஸ் நிலையிலையும் இந்த எடப்பாடியருக்கு இந்த நிலைமை எதிர்காலத்தில் வராது என்பதற்கு உங்களால் உத்தரவாதம் சொல்ல முடியுமா? அதாவது ஆரம்பத்துல இருந்து அபகரிக்கிற எண்ணத்தோடய இவங்க செயல்பட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா கூவத்தூர்ல இருந்துகிட்டு யாருமே வர தயாரா இல்லை. அன்றைய நிலைமை எனக்கு தெரியும். கூவத்தூர்ல இருந்துட்டு இவங்க பண்ணின அநியாயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். அன்றைய நிலைமை அந்த எம்எல்ஏக்களை வச்சு கட்சியை காப்பாத்தினாங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பிஜேபி எதுக்குறாங்கன்னு. இன்னைக்கு மார்ச், இன்னைக்கு 14, 2025. இன்னும் 100 நாள் எண்ணிக்கைங்க. இந்த எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமி இருக்குமான்றதை நீங்க கொஸ்டின் பண்ணி 100 நாள் தவணை மாதிரி நீங்க எண்ணிக்கங்க. நீங்க சொல்றீங்களா ஆட்சியை காப்பாத்துறதுக்காக நீங்க பிஜேபியோட இணக்கமா போனார்ல, திருப்பி ஆட்சி வரணுன்றதுக்காக இணக்கமா போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? கிழக்கே முளைக்கின்ற சூரியன் மேற்கே முளைத்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை தலைவரை வைத்து இந்த இயக்கத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்த இயலாது. அதே நேரத்தில் அனைவரும் ஒருங்கிணைந்து தொண்டர் இயக்கம், தொண்டருக்கான இயக்கம் என்று ஒற்றை குரலில் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒழிக்கும் பட்சத்தில் இந்த இயக்கம் அதிவிரைவில் ஆட்சி கட்டிலில் ஏறும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஓபிஎஸ் அணியினுடைய ஆதரவாளராகவும் ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளராகவும் இருக்கக்கூடிய திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்னே சொல்லிட்டேன். மதுரையினுடைய முதல் நாடாளுமன்ற உறுப்பினர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் கழகம் தோன்றி புரட்சித் தலைவர் 72 ஆரம்பித்த இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று வரை கோபாலகிருஷ்ணன் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அதிமுக அடையாளம் இன்னைக்கு உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. அது உங்களுடைய பார்வையில் அப்படி எடுத்துக்கலாம். பட் எங்களுடைய பார்வையில் அதிமுகவினுடைய அடையாளம் என்பது எங்களுக்கு தான் இருக்கு. அது வந்து நீங்க சட்ட ரீதியா சொல்றது வேற, தர்ம ரீதியா சொல்றது வேற. மக்கள் மனதில் இருக்கிறது வந்து நாங்கள் வந்து களத்தில் நின்று மக்கள் நாடி பிடித்து பார்த்தவர்கள். அதனால எங்களை பொறுத்த மட்டில், குறிப்பாக தென் மாவட்ட மக்களை பொறுத்த மட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர் பலம், உண்மையான அதிமுகவுடைய தொண்டர் பலம், அது நிறைய உங்கள் யூடியூப் சேனலில் கூட நிறைய பார்க்குறோம். உங்களுடைய மீடியாவெலாம் நிறைய பார்க்கும் பொழுது தொண்டர்கள் எங்கிட்ட வந்து மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக எடப்பாடி அணியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான அதிமுகன்ற சட்ட ரீதியா இன்னைக்கு நம்ம அதை வந்து மறுக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஆனால் உண்மையான தொண்டர்கள் இருக்கிறது ஓபிஎஸ் பக்கம் தான். இல்ல அது வந்து அதுக்கு நான் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி. உதாரணத்துக்கு வந்து நீங்க தென் மாவட்டங்கள்ல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னம் நிறுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்து செய்த வேட்பாளர்களுடைய வாக்குகளையும்
நாங்கள் பெற்ற வாக்குகளையும் பார்த்தாலே தெரியும் தொண்டர்களும் மக்களும் எங்க இருக்கிறார்கள் என்று. இல்ல ஆனாலும் உங்க பக்கம் சட்ட ரீதியாகவும் எதுவும் சாதகமா அமையாமலே இருக்கு. பல சட்ட போராட்டங்களை நடத்தி விட்டீர்கள். அதே போல தொண்டர்கள் புடைசூழ ஒரு பெரும் கூட்டம் அந்த பக்கம் தான் நிக்கிறாங்க. பொதுச் செயலாளராக திரு இபிஎஸ்ஐ இன்முகத்தோடு எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களே. அது தொண்டர்கள் இன்முகத்தோடு ஏத்துக்கிட்டாங்கன்ற சொல்றது உங்களுக்கு வேணா சரியா இருக்கும். பொதுவான கருத்து அது இல்லை. தொண்டர்கள் நாங்க வந்து ஏத்துக்கிட்டாரு ஏத்துக்கலன்ற செய்திக்கே நாங்க போல. அதிமுக பிளவுபடாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை தொண்டர்கள் இன்முகத்தோட ஏத்துக்குவாங்க. இல்லைங்க, இதை ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல ஓபிஎஸ் விஷயத்துல தொண்டர்கள் எங்கேயும் கொடி பிடித்தார்களா, கோஷம் போட்டார்களா, ஓபிஎஸ் மறுபடியும் கட்சியில சேர்த்துக்கணும்னு உண்ணாவிரதம் இருந்தாங்களா, தொண்டர்கள் இல்ல ஒரு அலுவலகத்தை முற்றுகையிட்டார்களா? இந்த காட்சிகள் எதுவுமே எங்கேயுமே நடக்கல. இதெல்லாம் எங்க வெளிப்படும் நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் நடந்திருக்கணும். இதெல்லாம் எங்க வெளிப்படும் நினைக்கிறீங்க? ஒரே அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரையில நான் மட்டும்தான் அப்படின்னு நீங்க வந்து ஹைலைட் பண்ணி சொல்லிக்கிறீங்க. நீங்க கூட ஒரு 100 பேரை கூப்பிட்டு மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துலயே நின்றுகிட்டு உங்களால ஒரு போராட்டம் ஓபிஎஸ்சி கட்சியில சேர்த்தே ஆகணுங்க அப்படின்னு ஏன் உங்களால பண்ண முடியல? ஓபிஎஸ் கட்சியில சேர்த்துக்கணும் சேர்த்துக்க கூடாதுன்றதே எங்க கொஸ்டின் கிடையாது. அதிமுகவை காப்பாற்றணுன்றதான் இங்க உள்ள கொஸ்டின். இது வந்து எங்க உருவாகும்னு கேட்டீங்கன்னா தேர்தல் களத்துல தான் நீங்க இதை பார்க்க முடியும். அதை நீங்க பாத்தீங்களா பார்க்கலையா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய மிகப்பெரிய வலிமைகள் தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இப்ப எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் வந்து அதிமுகவை டெபாசிட் வாங்க வைக்க முடியவில்லை? இதுக்கு எனக்கு நீங்க சொல்லுங்க. வர சட்டமன்றத்துல பாத்துருவோம். நான் நீங்க இதுவரைக்கும் நடந்த விஷயத்தை தானே கேட்டீங்க. அதே விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப அதிமுக உதாரணத்துக்கு நாங்க வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில நம்ம தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் நின்றாங்க. ஆமா, அவர் வந்து வேட்பாளரா ஒரே தொகுதி தான் நாங்கள் நிற்கிறோம். பரிசாத்தியம் ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். சரி, ஒரு தொகுதியில நிற்கிறேன், அங்க என்னோட பலம் என்னன்றதை காட்டுறேன். அவர் சொந்த ஊர் தேனி, சொந்த மாவட்டம் தேனி. அவர் எம்எல்ஏவா இருக்கிறது போடி, தேனி மாவட்டத்துக்குள்ள. அவர் அதெல்லாம் விட்டுட்டு கடைக்கோடி மாவட்டம் ராமநாதபுரம், அது முன்னாள் ராமநாதபுரம் மாவட்டம். அதுல கூட தேனி வந்து மதுரையில தான் இருக்கு, முன்னாள் மதுரை மாவட்டத்தில் தான் வருது. இவர் அடுத்த மாவட்டத்துக்கே போறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிற்கும் பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3 மாவட்டங்கள் அங்கே சேர்ந்து வருது. 4 தொகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் வருது, ஒரு தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் வருது, ஒரு தொகுதி வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வருது, அறந்தாங்கி தொகுதி. ஸோ இந்த மாவட்டத்தில் நின்று அந்த இடத்துல அவர் 3,52,000 வாக்குகள் வாங்குறார். அதே தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் இவ்வளவு பெரிய ஆளுமைகள் நின்று 97,000 வாக்குகள் வாங்குறாங்க. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல தொண்டர்கள் புலைசூழ இன்முகத்தோடு கட்சி கொடி சின்னம் வேஷ்டி எல்லாம் சொல்றீங்கல்ல, ஏன் அங்க ரெட்டலை 97,000 வாக்குகள் வாங்கி சீமானுக்கும் ரெட்டலைக்கு 2,000-3,000 வாக்குகள்லாம் வித்தியாசம். நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வேட்பாளரும் அதிமுக சார்பாக நின்ற ஜெயபெருமாள் அவர்களும் சுமார் 2,000-3,000 வாக்குகள். நீங்க சொல்றீங்கல்ல கட்சி கொடி சின்னம் பொதுச் செயலாளர் சட்டம் தீர்ப்பு எல்லாம் சொல்றீங்கல்ல, ஏன் களத்துல அதனால அவங்களால காப்பாற்ற முடியல? இதுக்கு என்ன ஆன்சர்? சார், நீங்க துணை மேயரா இருந்தவங்க, அரசியல்ல கவுன்சிலரா இருந்து படிப்படியா மேல வந்தவங்க, எனக்கு தெரியும் உங்களுடைய ஹிஸ்டரி. உங்களுக்கு தெரியாத ஓட்டு அரசியல் ஒண்ணும் கிடையாது. ஓபிஎஸ் வந்து தமிழ்நாடு தெரிந்த முகம். அவர் நிச்சயமா ராமநாதபுரத்துல ஜெயிச்சிருக்க வேண்டியவர். அவர் முதலமைச்சரா இருந்தவர், முன்னாள் முதலமைச்சர் வேட்பாளராகவும் இன்றளவிலும் உங்களால் அறியப்படக்கூடியவர். ராமநாதபுரத்துல அவர் தோத்துட்டாரு. ஆனாலும் நீங்க வந்து அதிமுகவை வீழ்த்திட்டோம், ரெட்டையிலையை வீழ்த்திட்டோன்ற மாதிரி சந்தோஷம். உங்க கணக்கு என்ன? ஓபிஎஸ் நீக்கிட்டோம், இப்பயுமே நாங்க வந்து ஜெயிச்சிட்டோம் சொல்லல, ஜெயிச்சிருவோம் சொல்லலையே. இல்ல, இதையே பெரிய சாதனையா நினைக்கல. சாதனையா நினைக்கல. அதிமுகவை 97,000 ஓட்டுல நிறுத்தினது, பின்னுக்கு தள்ளினது உங்க கட்சி சார். அதிமுகவை காப்பாற்றணும்னு நினைக்கிற திரு கோபாலகிருஷ்ணனுக்கோ திரு ஓபிஎஸ்க்கோ வருத்தப்படலையே? நம்ம அதிமுக தோற்கடிச்சோன்ற வருத்தம். நீங்க கேட்ட கேள்விக்கு முதல்ல வந்துருங்க. நீங்க கேட்ட கேள்வி என்ன? அதிமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, பொதுச் செயலாளர் அவர் இருக்கிறார், நான் மறுக்கல, பொதுச் செயலாளர் அவர் தான். சட்ட தீர்ப்பு சட்டப்படியான எல்லா தீர்ப்புகளும் அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அவர் தான் பொதுச் செயலாளர், மறுக்கல. மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இன்றையும் பொதுச் செயலாளர். இரட்டை இலைக்கு இன்று வரை கையெழுத்தை செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் இருக்கு. ஏன் அவரால் அந்த அதிகாரம் இருந்தும் மக்கள் மத்தியில் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து அவர் நிறுத்திய வேட்பாளர் டெபாசிட்டை பறி கொடுத்தார்? இவ்வளவு பெரிய ஆளுமைகள் தொண்டர்கள் இன்முகத்தோடு ஏன் டெபாசிட் போச்சு? இன்முகத்தோடு இருந்தவங்க டெபாசிட்டை ஏன் காப்பாற்ற முடியல? இது நாட் ஓன்லி ராமநாதபுரம், உதாரணத்துக்கு ராமநாதபுரம் ஒட்டுமொத்தமாவே அவங்களுக்கு ஒரு பின்னடைவுங்க. அது வந்து ஆமா, அந்த பின்னடைவுக்கு ஓபிஎஸ் இல்லாதது, தினகரன் இல்லாதது, சசிகலா இல்லாததுன்னு எப்படி சொல்ல முடியும்? சேருங்க, இந்த வாக்கு வங்கியில சேருங்க. இந்த வாக்கு வங்கி ஓபிஎஸ் வாங்கி இருக்கிறது 3,42,000 வாக்குகள்.
புரியுதுங்களா? ஒரு தொகுதி இருங்க அதுவும் சமூகம் சார்ந்து நின்றார்ன்ற ஒரு பார்வை நீ அப்படி இருக்கு. பார்க்க போனா தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கும். இதுக்கு காரணங்கள் தேடி எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம் மாதேஷ். நீங்க தேனியில நின்னா ஒரு சொந்த தொகுதின்னு சொல்லுவீங்க, சென்னையில தலைநகரம்னு சொல்லுவீங்க, ராமநாதபுரம் சமூகம்ன்றீங்க. ஏன் அந்த சமூகம் அங்க மட்டும்தான் இருக்கா? திருநெல்வேலியிலையும் விருதுநகர்லையும் மதுரையிலையும் இல்லையா? சரி, நாங்க ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நாங்க ஒரு ஓரத்துல போய் நின்று காமிக்கிறோம் தானே போனோம். ஏன் 1000 காரணங்கள் இருக்கலாம் எங்களுக்கு. அந்த தொகுதிக்கு போனதுக்கு பல காரணங்கள். 3 மாவட்டத்துக்கு நாங்க வந்து அந்த தொகுதி வருது. நீங்க ஒரு ராமநாதபுரம் ஏன் நினைக்கிறீங்க? இல்ல, இந்த 3 லட்சம் ஓட்டே நம்ம பலமானவர் ஓபிஎஸ் அப்படின்றத நிரூபிக்கிறது. அவங்களோட 3 மடங்கு பலமானவர் நான் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட நான் சொல்ல வர்றது, ஓபிஎஸ் என்ன நீக்கினதுனால இவங்க என்ன லாபம் அடைஞ்சிட்டாங்க? ஒற்றை தலைமைன்னா நாங்க வந்து முடிவெடுப்போம்னு சொல்றாங்க. ஒற்றை தலைமைன்னா வலிமையா கொண்டு போம்னாங்க. என்ன சாதிச்சீங்க? 11 தோல்விகளை தவிர மதுசூதனனை வந்து தோக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்டில் நவ் இப்ப வரைக்கும் இந்த 2024 மக்களவை தேர்தல், நான் 2024 நீங்க ராமநாதபுரத்தை விட்டுருங்க. ராமநாதபுரம் நீங்க சொல்றீங்க முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், இந்த கட்சியினுடைய தலைவர், ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்தார், எல்லாம் விட்டுருங்க. சமூகம், மதுரை வந்து நான் நின்று அதிமுக ஒரே ஒரு முறை தான் ஜெயிச்சிருக்கு. 3 முறை நின்றுருக்கு, ஒரு முறை தான் ஜெயிச்சிருக்கு. 72ல இருந்து கூட்டணிக்கே கொடுத்துட்டு வந்திருக்காங்க, தலைவரும் சரி அம்மாவும் சரி. அம்மா தான் 2014 நான் துணை மேயரா இருக்கும் பொழுது என்னை வந்து துணை மேயரை ரிசைன் பண்ணிட்டு என்னை வந்து வேட்பாளராக நிறுத்தினாங்க. அப்ப அம்மா நிறுத்தும் போது இந்த சமூகம்லாம் இல்ல. அம்மாவை பொறுத்த மட்டும் அடிமட்ட தொண்டனும் உயரிய பதவிக்கு வர முடியும். அவன் எங்க இருக்கான் வேட்பாளர், அவன் எந்த கட்சியில இத்தனை நாள் கட்சியில எங்க இருந்தான்றதை அவன் அறிவிப்பு வந்து என்ன துணை மேயரா அம்மா அறிவிக்கும் பொழுது மதுரையிலேயே பாதி பேருக்கு என்ன தெரியாது. நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அரசியல் செய்து கொண்டு மாவட்ட அளவில் அரசியல் இருந்தவன் புறநகர்ல. மாநகருக்குள்ள நாங்கள் மாநகராட்சி பகுதியாக வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட பகுதி ஆணையூர்ன்ற ஒரு பகுதிக்குள்ள வர்றோம். அந்த பகுதியில் கவுன்சிலராக நிற்கிறேன். என்னை எதிர்த்து எல்லா வேட்பாளருக்கு அப்போ டெபாசிட் போகுது, கவுன்சிலருக்கு. அப்போ எல்லாருமே டெபாசிட் போகிறாங்க ஒருத்தரை தவிர. அப்போ அம்மாவோட பார்வைக்கு போகும் பொழுது உடனடியாக அம்மா வந்து ஒரு துணை மேயர் வேட்பாளர் தேடணுன்ற போது என்ன வந்து அந்த இடத்துக்கு எழுதி கொடுக்க சொல்கிறாங்க. அம்மா வந்து எல்லா ஜாதியெல்லாம் தாண்டி ஒரு தனிப்பட்ட நபருடைய செய்திகள் அனைத்தும் தலைமைக்கு சென்றடையும். இப்ப இதே இது எனக்கு ஏன் இங்க சென்றடையலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களை பற்றி திரு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு ஆர்பி உதயகுமார் அவர் பேசின ஒரு வீடியோவை நான் வேணா காட்டுறேன். அவர் உங்களை வந்து ரொம்ப நல்ல மனிதர், ஒரு பகுதியில இருந்த ஒரு மனிதரை ஒரு உயர்வா கொண்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு உயர்வா இருந்தவர் இன்னைக்கு அந்த பக்கம் நிக்கிறார் போயிட்டு. உங்க மேல ஒரு நல்ல பார்வையை வச்சிருக்காங்க. அவங்களுமே இபிஎஸ் கிட்ட கொண்டு போய் இபிஎஸ் உங்களை தெரியும். நான் வந்து அவர் எனக்கு வந்து அவங்க தெரியாதுன்னு இல்ல, வேண்டாதவங்கன்னு இல்ல, வெறுக்கக்கூடியவங்க இல்ல. என்ன பொறுத்தவரை ஒரு அண்ணன் உதயகுமார் அண்ணனும் சரிங்க. அவரு நாங்கள்லாம் ஒரு சமகால அரசியல்வாதிகள். அவரு கீழவல்ல இருந்து வந்தாரு. அவரு இன்னைக்கு அமமுகவுல வந்துட்டு மாவட்ட செயலாளராக இருக்காரு. மிஸ்டர் ராஜலிங்கம் என்னோட நண்பர் தான். காளிமுத்தோட சன்னர் டேவிட் அண்ணாதுரைன்னு இருக்கிறாரு, அமமுக அவரு என்னோட சகோதரர் நண்பர் தான். இவர் உதயகுமார் என்ன வந்தாரு. இவரும் வந்து அன்னைக்கு மாணவர் அணியில அவைத்தலைவரா வந்தாரு. அப்புறம் மாணவர் அணி மாவட்ட செயலாளராக. எல்லாரும் ஒரு பகுதியில இருந்து தான் மேல வர முடியும். எடுத்த உடனே அம்மா வந்து யாரும் இது பண்ண மாட்டாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதி அம்மா நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அம்மாட்ட வரும் பொழுது அந்த தகுதியின் அடிப்படையில் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது, நான் அரசியல் சதுரங்கத்துல அவங்களுக்கு உண்டான நேரம் வரும் பொழுது அந்த இடத்துக்கு அம்மாவின் அந்த பார்வையும் எடப்பாடி கிட்டையும் இருக்குன்றது சான்றாதான் ஆர்பி உதயகுமார் பேசுறாரு. அவரு முன்னாள் முதலமைச்சர், எங்களுக்கு தலைவராக இருந்தவர். இப்பயும் வந்து அவர் மேல எங்களுக்கு ஒரு மானசீக மரியாதை எடப்பாடி என்ன மேல எனக்கு உண்டு. அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கு அவரை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கின்ற எண்ணம் யாருக்கும் இல்ல. இரட்டை தலைமையா இருக்கும் பொழுது நடந்த சிரமம், ஒற்றை தலைமையா இருக்கும்போது எது நீக்கப்பட்டது, எதை நீங்க சாதிச்சீங்க? 2 பேர் இருக்கும் பொழுது நீங்க 2 பேர் முடிவை சீக்கிரம் எடுக்க முடியுதுங்க. ஒரு ஒற்றை தலைமையில முடிவு எடுத்து என்ன முடிவு எடுக்கிறது? சூசைட் பண்றதுக்கு முடிவு சீக்கிரம் எடுக்கலான்றீங்களா? ஒரு மனிதன் இல்ல, ஒரு மனிதன் எடுக்கப்பட்டது. ஆமா, இப்ப டெபாசிட் போனது தற்கொலை இல்லையா? அதிமுக ஆட்சி, அதாவது 30 ஆண்டு கால வரலாறு அதிமுக ஆட்சி வரலாறு, 52 ஆண்டு கால அதிமுகவோட வாழ்க்கை வரலாறு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அடிமட்ட தொண்டனை நீங்க இனி வந்து கவுன்சிலர், துணை மேயர், எம்பி, வழிகாட்டு குழு உறுப்பினர் இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இன்னைக்கு நான் ஓபிஎஸ் ஆதரவாளர், இபிஎஸ் ஆதரவாளர் அதெல்லாம் விட்டுருங்க. இந்த இயக்கம் இன்னைக்கு பால் அடைஞ்சு போயிட்டு இருக்கு. புற்றீசல் மாதிரி இந்த இயக்கம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிதல் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு யார் காரணம்? இன்னைக்கும் தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகளான திமுக அதிமுக ரெண்டுமே தான். அதுதான் தமிழ்நாடு. இல்ல நீங்க அந்த மீடியாக்கள் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு காரணத்துல அதிமுக ஆனா அதனுடைய சுருக்கம் வந்துருச்சு. நீங்க பாருங்க, இவங்க உறுப்பினர் எத்தனை உறுப்பினர் சொன்னாங்க? அதிமுகவில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? 2 கோடி பேர் இருக்காங்க. 2 கோடி பேர். எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கி இருக்காங்க சார்? நீங்க உறுப்பினர் அதிமுக உறுப்பினர் ஓட்டு போட விரும்பல, ஒத்துக்கிறீங்களா? அப்ப
நாங்க எதுவுமே அது சொல்ல எப்படி ஓபிஎஸ் இருந்துட்டா மட்டும் அத்தனை உறுப்பினர்கள் ஓட்டு விழுந்திருக்குல்ல போட்டு அதே ஓட்டு ஒரு ராமநாதபுரம் வேண்டாம் சார், தமிழ்நாடு இல்ல. தெரிந்த சார், இது தமிழ்நாடு முழுக்கமான கட்சி சார். ஏதோ நீங்க போய் இந்த தென் மாவட்ட கட்சியா நீங்க சுருக்கி பாக்குறீங்க. தென் மாவட்டம் சொல்லல, ஏன் தென் சென்னையில டெபாசிட் போச்சு. தமிழிசை சவுந்தரராஜன் 2ஆம் இடத்துக்கு வர்றாங்க. என்னோடு பயணித்தவர் தான் டாக்டர் ஜெயவர்தன், ஜெயக்குமாரோட சன்னு. அவர் தென் சென்னை எம்பியா வர்றாரு, நான் மதுரை எம்பியா வர்றேன். 2 பேரும் தான் ஒன்னா போய் உட்காரோம். எனக்கு அருகருகில் அமர்ந்த நண்பர் நானும் அவர் அடுத்த சீட்டு. நான் 393, அவர் 394. அவர் எனக்கு பக்கத்துல இருப்பாரு. அவர் வந்து டெபாசிட் போயிருக்கிறாரே. நீங்க தென் மாவட்டம் சொல்றீங்கல்ல, ஏன் சென்னை இங்க ஹெட் குவார்டர்ஸுங்க, இங்க ஏன் அதிமுக டெபாசிட் போச்சு, ஜெயக்குமார் சன் போச்சு, ஏன் போச்சு? நீங்க நான் ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்ணல, ஒரு மாவட்டத்தை மட்டும் பதிவு பண்ணல, ஒரு சமுதாயத்தை மட்டும் பதிவு பண்ணல. ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அனைவருக்குமான இயக்கம். பாமர மக்களுக்காக தொண்டர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புரட்சி தலைவர் வந்து இதை வந்து ஆரம்பிச்சார். அவர் ஆரம்பிக்க தூண்டுனது தொண்டர்கள். அதனால ஒரு செயற்குழு நடந்ததுங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் வந்து சொன்னார், அப்போ நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம். 2019-20 காலகட்டம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம வெளியில வந்து லட்சோபலம் தொண்டர்கள் கொடி பிடிச்சி அம்மா வாழ்க தலைவர் வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த இடத்துக்கு வரணும். அதனால நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு எப்போ வேணாலும் வெளியில போகலாம். அந்த தொண்டர்கள் உள்ள வரணும். இந்த தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிப்பாங்க. நீங்களும் மாசு லீடர் இல்லை, நானும் மாசு லீடர் இல்லை. இதெல்லாம் சொன்னாருங்க ஓபிஎஸ். எல்லாரும் முன்னாடி சொன்னார், அந்த கூட்டத்து முன்னாடி, நீங்களும் மாசு லீடர் இல்லை, நானும் மாசு லீடர் இல்லை. ஆனால் அந்த தொண்டர்களால் இந்த இயக்கம் தூக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொண்டர்களை பாதுகாப்பதற்கு ஒரு இலையில் அம்மாவையும் ஒரு இலையும் தலைவரையும் போட்டு வச்சுட்டு நம்ம 2 பேரும் ஊரா சுற்றுவோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சுத்திட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் இதை பிடிச்சி சுத்தட்டும். இனிமேல் எதிர்காலம் என்பது 2 தலைவர்களை மட்டும் இருக்க வேண்டும், நம்பி இருக்க வேண்டும் தான் இந்த கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நிரந்தரமான தலைவர் புரட்சி தலைவர், கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி. அதுக்கப்புறம் தானே இந்த பதவியை உருவாக்குனாங்க. இது கழகத்தை உருவாக்குனவங்களுக்கும் கழகத்தை வார்த்தெடுத்தவர்களுக்கும் நம்ம செய்ய நன்றி கடன் இதுதானா? அவங்களுடைய பதவியை அபகரிக்கிறது தான் அந்த இயக்கத்துக்கு நாம் செய்யற நன்றி கடனா? என் நன்றி கொண்டாருக்கு மொய் உண்டா மொய்யுள்ளே, செய் நன்றி கொண்ட மகருக்கு. வள்ளுவன் வாக்கு. தமிழ்நாட்டில இருந்து ஒரு வள்ளுவருடைய குரலை இன்னைக்கு மோடி உலகம் முழுவதும் பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் பிடித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த இயக்கம் நன்றி உணர்வுள்ள இயக்கம். இப்ப நீங்க சொல்றீங்க, அவர் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் இப்போதைய எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமாரை பத்தி சொல்றீங்க. மறுக்கலையே நானு. அவர் நல்ல கடின உழைப்பாளி, தொண்டர்களோடு இறங்கி களத்தில் இறக்கக்கூடிய களப்போராளி. அவருடைய ஸ்டாண்ட் என்ன? அவருடைய இன்றைய நிலை என்ன? அதிமுக நல்லா இருக்கணும். இதுக்கு முன்னாடிய நிலை என்ன? இதுக்கு முன்னாடி அதானே. இதுக்கு முன்னாடிய நிலை என்ன? என்ன நிலை? அவர் அம்மா இறந்த உடனேயே ஆட்சியும் கட்சியும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி அம்மாவோட சமாதியில மொட்டையை போட்டு சின்னம்மாவை வந்து பொதுச் செயலாளர் ஆக்கணும், சின்னம்மாவை முதலமைச்சர் ஆக்கணும் முதல் கொடியை பிடிச்சவரே உதயகுமார் அண்ணன் தான். சரி, அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை. அதுக்கப்புறம் டிடிவி சார் உள்ள வந்த உடனே மக்கள் செல்வர்னு கொடியை பிடிச்சவரே அவர் தான். தொப்பியை போட்டுக்கிட்டு ஆர்கே நகர் போறான். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் என்ன வந்து இணையணும்னு வந்து இந்த ஆட்சி பாதுகாக்கப்படணும்னு வந்த உடனே ஓபிஎஸ் என்ன வந்து விசுவாசத்தை கற்றுக்கொண்டதை நாங்களெல்லாம் ஓபிஎஸ் என்ன நம்மளிடம் தான் வந்தவர் வருது. இப்போ வந்து புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்லி பட்டத்தை கொடுத்து அவரை வந்து சேலத்துல இருந்து இரும்பு மனிதர் கரும்பு மனிதர்னு கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டு இன்னைக்கு தூக்கி பிடிக்கிறவர் அவர் தான். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி நிலைப்பாடுகள் இல்லன்னு நினைக்கிறீங்க? இல்ல இருங்க, நான் ஓபிஎஸ் இதை விட மோசமான நிலைப்பாடுகள் எல்லாம் நான் சொல்றதுக்கெல்லாம் வாங்கிட்டு அடுத்த கேள்வி கேளுங்க. இந்த தூக்கி பிடிச்சு வந்த இதே ஆர்பி உதயகுமார் அண்ணனுடைய சசிகலா அம்மாவோட நிலையிலையும் டிடிவி சாரோட நிலையிலையும் ஓபிஎஸ் அண்ணன் நிலையிலையும் இந்த எடப்பாடியருக்கு இந்த நிலைமை எதிர்காலத்தில் வராது என்பதற்கு உங்களால் உத்தரவாதம் சொல்ல முடியுமா? உங்களால் முடியுமா? கடந்த கால வரலாறு எப்பயுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம்னா அவருடைய ப்ரீவியஸ் ரெக்கார்டை பார்ப்போம், பிஆரை பார்த்துதான் சர்வீஸை பார்ப்போம். இவருடைய பிஆர் தான் இது. வந்து நான் அந்த சைடு இருக்கல ஒருத்தர் உதாரணம் சொல்றேன். இந்த இணைப்பு முதல்ல தர்ம யுத்தத்திலேயே நான் ஓபிஎஸ் கூட தான். இல்ல நான் கேட்க வேண்டியது நான் ஓபிஎஸ் வைத்தே கேட்கிறேன் சார். முதல்ல ஒரு சந்தேகம், அம்மா மரணத்தில் ஒரு மர்மம் இருப்பதாகவும் ஒரு சந்தேகம் இருப்பதாகவும் அப்படின்னு யார் முத கொஸ்டின் பண்ணது, யார் மேல சந்தேகத்தை எழுப்பியது சொல்ல வந்தேன். பின்னால அதையா தொண்டர்கள் தான் அப்படி சந்தேகப்பட்டாங்கன்னு மாத்தினது. அதைத்தான் சொல்ல வந்தேன். முதல் நீங்க தான் எம்பியா போய் அவர் ஆதரவு கொடுத்தீங்க ஓபிஎஸ் தர்ம யுத்தத்துக்கு. 11 எம்பி போனோம், 12 எம்பி ராஜ்யசபா 2 பேர் மைத்ரேயன் லட்சுமணன் உள்பட 12 எம்பி இருந்தோம். இவங்க எம்எல்ஏக்கள் 11 பேர் இருந்தாங்க. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு எல்லாருமே அந்த சைடு இருக்கிறாங்க. இந்த சைடு இருக்கிறதுல பல பேர் அங்க இருக்காங்க, அங்க இருக்கிறவங்க பல பேர் இங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் மாற்று கருத்து. அரசியல் சூழல் எப்படி வேணாலும் மாறலாம். நான் அந்த இயக்கத்தை விட்டு போனா தான் எனக்கு வந்து மனசாட்சி உறுத்தம்.
நான் இன்னைக்கும் இந்த இயக்கத்துல தான் இருக்கேன். எனக்கு தலைவர் புரட்சி தலைவர், எனக்கு தலைமை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். அந்த இடத்துக்கு யாரு வந்தாலும் முதல்ல வந்து அண்ணன் ஓபிஎஸ் முதல்ல சொன்னீங்களா தர்ம யுத்தத்துல யார் ஆரம்பிச்சதுன்னு. தர்ம யுத்தம் ஆரம்பிச்சோட நோக்கமே உங்ககிட்ட சொல்றேன், நோக்கமே இந்த இயக்கம் பால்படக்கூடாதுன்ற எண்ணத்துலதான் ஓபிஎஸ் அண்ணன் தான் வந்து தர்ம யுத்தம் ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு அவர் பின்னாடி ஒட்டுமொத்த தொண்டர்களும் மக்களும் நின்னாங்க. என்ன நிலைப்பாடுல சொல்லிடுறேன். அவர் வந்து ஒரு குடும்பத்தின் பிடியில் ஆட்சி போகக்கூடாது, கட்சி போகக்கூடாது. அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக வெளியில் நிறைய பேச்சுக்கள் உலா வருகின்றன. ஆகையினால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு அனைத்தின் அண்ணா திமுக கண்டலுக்கும் உண்டு. அது நிறைவேறது வரைக்கும் என் தர்ம யுத்தம் தொடரும் சொன்னாரு. சந்தேகம் தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு மட்டும் சந்தேகம் இருந்துச்சு, தனக்கும் அவருக்கும் எல்லாருக்குமே இருந்துச்சு. அதுவும் தப்பு இல்லையே, சந்தேகப்படுறதுக்கு எல்லாருக்கும் மனநிலை உண்டு, அந்த சூழல் உண்டு, அந்த நிலைமைகளை பாக்குறதுக்கு உண்டு. ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருங்க. இப்ப எனக்கே வந்து ஒரு வியாதி, ஒரு சின்ன பெயின் இருக்குன்னா அது என்ன பெயினா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணாதானே அந்த வியாதி இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆகும். அது மாதிரி அவருக்கும் அந்த சந்தேகம் இருந்திருக்கலாம், எங்களுக்கும் இருந்திருக்கலாம், உங்களை போன்ற பொதுநல ஜனங்களுக்கும் இருந்திருக்கலாம், பொதுஜனத்துக்கும் அது இருந்திருக்கலாம். தப்பு இல்லை, கேட்டதுலையும் தப்பு இல்லை. அதை வந்து இவங்க நாங்கள் நிறைவேற்றுறோம், அதுக்கு கமிட்டி அமைக்கிறோன்னு சொல்லி இவங்க வந்து நீதியரசர் ஆறுமுகசாமி கமிட்டி அமைச்சவனுக்குன்னா இணைப்புக்கு ஒத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஒரு குடும்பத்தின் பிடியில் ஆட்சி இருக்கக்கூடாது, ஒருத்தரே அதை கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாதுன்றால அவரோட கோட்பாடு கொள்கை அதெல்லாம் ஒழுங்குபடுத்த. அதுக்காக அவங்களை நீக்கணும்னு சொல்லலை. இல்லை, அன்னைக்கும் ஒரு வந்து சின்னமா வரக்கூடாது, சசிகலா டிடிவி சார் வரக்கூடாது, எடப்பாடி வரக்கூடாதுன்னு சொல்லலை ஓபிஎஸ். எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு தான் சொன்னாரு. அதுல இன்னைக்கு மாற்று கருத்துல இன்னைக்கும் சரி. அன்னைக்கு இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? இதே இந்த நீங்க சொல்ற நபர்கள் எல்லாம் எங்க இருந்தாங்க? எல்லாம் ஓபிஎஸ் பக்கமும் தான் இருந்தாங்க. இல்ல அன்னைக்கு எல்லாரும் சின்னம்மா பக்கம் இருந்தாங்க, சசிகலா அம்மா பக்கம் தான் எல்லாருமே இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட இவங்களை பொறுத்த மட்டும் அரசியல் இவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் பொலிட்டீஷியன்ஸ். நான் பார்வையில, என்னோட பார்வையில அன்றைய அரசியலுக்கு எது சரி அப்படின்பதற்கு அன்றைய நிலைப்பாடு அப்பொழுது எடுப்பாரு. எங்களை பொறுத்த மட்டும் நாங்களெல்லாம் அடிமட்டத்துல இருந்து கட்சியில வந்தவங்க. எங்க அப்பா காலம், எங்க அண்ணன் காலம், நான் 3வது தலைமுறையா அந்த இயக்கத்துல வந்திருக்கேன். புரியுதுங்களா? இந்த 3வது தலைமுறைக்கு அப்ப அம்மா சொன்னாங்கல்ல, 100 ஆண்டுகளானாலும் இந்த இயக்கம் ஆளும், இந்த பூமியில் வாழும். அதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் ஆணி வேறா, நாங்க இல்லைன்னாலும் எங்களுடைய வாரிசுகள் வரணும்னு நினைக்கக்கூடிய அடிப்படை அதிமுக தொண்டர்கள். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, நான் அந்த பதவிக்கு வந்தேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்காம என்ன மாதிரி லட்சோபலட்சம் தொண்டர், என்னை விட சீனியர்லாம் அவர் உதயகுமாரனை சொல்ற மாதிரி பல லட்சோபலட்சம் தொண்டர்கள் தெருவில் நின்று கொடி பிடிச்சிட்டு அம்மா வாழ்கன்னு கத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு இல்லாட்டில வாரிசுக்காவது வாழ்க்கை கிடைக்கணும்ல, அவன் வாரிசாவது வாழணும்ல இந்த இயக்கத்தினால. அதுக்காகவாவது இந்த இயக்கம் காப்பாற்ற. நான் ஒரு பகுதியா போகணும்னு நினைக்கிறேன் கோபாலகிருஷ்ணன். நான் என்ன சொல்றேன், திரு ஓபிஎஸ் அவர்களின் நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுக்கு சில உதாரணங்களை நான் கேள்வியா வைக்கணும்னு நினைக்கிறேன். திரு கோபாலகிருஷ்ணன் போனதுல இருந்து இப்ப வரைக்கும் அவர் கூட தான் நிக்கிறீங்க. அவரு கூட இருந்தவங்க எல்லாமே இன்னைக்கு எடப்பாடிக்கு 2வதா பக்கத்துல அருகில் உட்கார்ற அளவுக்கு இன்னைக்கு அங்க போய் நிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் அந்த நம்பிக்கையற்று எல்லாம்? என்ன பொறுத்த மட்டும், அரசியலை பொறுத்த மட்டும் நான் வந்து சர்வீஸ் பண்ணணும்ன்ற எண்ணத்திலையும் ஒரு மரியாதைக்குரிய இடத்துலயும் இருக்கணும்ன்றது என்னோட பாலிசி. என்ன பொறுத்த மட்டும் சரி, இப்ப அந்த சைடு இருக்கிறவங்க சர்வீஸ் பண்ணுன்ற எண்ணத்திலையும் ஒரு மரியாதைக்குரிய இடத்துலயும் வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வரும் பொழுது அவங்களுக்கு அந்த பாதை சரின்னு படுது. தொண்டர்கள் கூட இல்ல அந்த தர்ம யுத்தத்துக்கு எவ்வளவு பேர் கூண்டாங்க தெரியுங்களா? நான் வந்திருக்கேன். முதல் தர்ம யுத்தம் 2017. ஆமா, ஓபிஎஸ் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி அலையலையா திரண்டாங்க. அன்னைக்கு ஓபிஎஸ் கட்சி இணைக்காம இருந்திருந்தால் கட்சியே அவர்கிட்ட தான் வந்திருக்கும். யார்கிட்ட? ஓபிஎஸ் தான். கட்சி சின்ன முடங்கிருச்சு. மறுபடியும் ஒரு புதிய ஒரு இயக்கத்தையோ அல்லது புதிய பரிணாமத்துல அந்த இயக்கத்தையோ எடுத்து கொண்டு போயிருந்தாருன்னா இவர்கிட்ட தான் கட்சி வந்திருக்கும். அந்த இதெல்லாம் விட்டு கொடுத்து தானே கட்சி இரட்டலையை முடங்கிடக்கூடாது, கட்சி அழிஞ்சிடக்கூடாது, அதுக்கு நான் காரணமாயிடக்கூடாது. இந்த இயக்கத்தின் சார்பாக நான் ஒரு முதலமைச்சர் பதவி வரைக்கும் போன இயக்கத்தினுடைய அழிவுக்கு நான் வடிய ஒளி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய தியாகத்தை பண்ணி தான் அன்னைக்கு மிகப்பெரிய தியாகம், மிகப்பெரிய விட்டு அது கூட வேணாம்னு சொன்னாரு. டெல்லியில இருந்தோம். ஓபிஎஸ் வந்து பிரைம் மினிஸ்டரை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லி இருந்தாங்க, இவரை பார்த்தாங்க, நீங்க வந்து ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ் மேல ஒரு பாசம் வச்சிருந்தாங்க, மரியாதையா நடத்திக்குவாங்க. எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு தமிழ்நாடு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய இந்த இயக்கத்தை கொண்டு போறதுல உங்களுடைய பக்கம் ரொம்ப முக்கியமான பங்குன்னு சொன்னாங்க. நீங்க வந்து அண்ணன் பல முறை பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க, துணை முதல்வரை வாங்கிக்கங்க, இன் ஃபியூச்சர்ல வந்து அதெல்லாம் சரியாயிடும், நீங்க இணக்கமா பணி செய்யுங்கன்னு கவர்னரை 2 பேரையும் சரி பண்ணி தான் அந்த இயக்கத்தையும் இந்த ஆட்சியும் இந்த மக்களையும் பாதுகாத்தாங்க. ஏன்னா அன்றைக்கு நிலைமைக்கு இந்த இயக்கம் ஆட்சி கட்டில இருக்கணும்ன்றது பொதுஜனத்தோட விருப்பம். திமுகவை இந்த காலத்திலே மக்கள் விரும்பி வாக்களிக்க மாட்டாங்க. திமுக என்பது
இது மாதிரியான நிகழ்வுகளில் அது உள்ள வந்துடும். இப்ப கூட நீங்க சொன்னீங்கல்ல, முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல, அப்ப அதிமுகவை வீழ்த்தணுன்றதா அவங்க நோக்கமா? அதிமுக ஜெயிக்க வைக்கிறது உங்க நோக்கம் இல்லையா? அதிமுக ஜெயிக்கிறதா நீங்க திரும்ப பெற்றிருக்கணும். அத நின்றுக்கவே கூடாது ராமநாதபுரத்துல. ஏன் ஒரு பொருளை வந்து இப்ப நான் என் வீட்டுல இருக்கேன், நான் ஏதோ என்னோட வீடு, ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் அதிமுக வீடு. என் வீட்டுல இருந்து ஒரு திருடன் என்னோட பொருளை தூக்கிட்டு போறான்னு சொல்லிட்டு போட்டு இருந்திருக்கணும்னு சொல்றீங்களா? ஒரு கம்ப வச்சு அடி எடுத்துட்டு போனது ஏடிஎம்கேல இல்ல இபிஎஸ் என்ன அதிமுகவோட உரிமை எடுத்துட்டாங்க. தொண்டனுடைய உரிமைங்க. என்ன உரிமையை அடிப்படை தொண்டன் சார். ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தது ஓபிஎஸ் கொடுத்து வச்சு அவர்தான் சார் நம்பர் 1. அப்புறம் எதுக்கு அவர்தான் நம்பர் 1. நீங்க என்ன அவரை நீக்க வேண்டிய தேவை என்ன? அடிப்படை தொண்டன் என்னோட வீடு, நான் உதாரணமே சொல்றது வீடு தானாங்க, இயக்கம்னு சொல்ல வரல, யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வரல. என்னோட வீடு, என் வீட்டுல இருந்து ஒரு பொருள் காணாம போகுது. அப்போ அடிப்படை தொண்டனா இருக்கக்கூடிய ஒருத்தன் தன்னோட உரிமை பாதுகாக்கப்படணும்னு நினைக்கும் போது அவன் ரோட்ல வந்து நிப்பான்ல, அவன் ஓடுவான்ல, அவன் யாராவது பாதிக்கப்பட்ட 10 பேரோட ஓடுவான்ல, அந்த 10 பேருக்கு தலைவனா ஒருத்தன் வேணும்ல. அந்த பாதிக்கப்பட்ட தொண்டர்களுக்கெல்லாம் ஓபிஎஸ் என்ன தலைவரா? ரைட் சார். ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை ரொம்ப பெரியது. எதற்காக நீக்குறாங்கன்னு நீங்க கேக்குறீங்க. பல முறை அவர் வந்து அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே என்னன்னு சொல்லுங்க, எங்களுக்கு பாதி பிரி, நான் ஒரு அணி நீ ஒரு அணி, உள்ள ஒரு அணியை கட்டமைக்க அவங்கதான் செஞ்சாங்க. அதாவது ஆரம்பத்துல இருந்து அபகரிக்கிற எண்ணத்தோடய இவங்க செயல்பட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா கூவத்தூர்ல இருந்துகிட்டு யாருமே வர தயாரா இல்லை. அன்றைய நிலைமை எனக்கு தெரியும். அன்னைக்கு உள்ள இருந்துகிட்டு யாரெல்லாம் பேசுனாங்கன்னு எங்களுக்கு தெரியும். கூவத்தூர்ல உட்காந்துக்கிட்டு இந்த ஒரு அருமை நண்பர் கருணாஸ் அவர்கள் ஒரு 14 மணி ஒரு வீடியோ இதுல பார்த்தேன் நான். கூவத்தூர்ல இருந்துட்டு இவங்க பண்ணின அநியாயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். அன்றைய நிலைமை அந்த எம்எல்ஏக்களை வச்சு கட்சியை காப்பாத்தினாங்க. அன்றைய நிலைமை அந்த எம்எல்ஏக்களை பாதுகாத்து வச்சு அன்னைக்கு வந்து இயக்கத்துல வந்து அதுக்கு பிறகு நீங்க எல்லாம் சமரசமாயி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதைத்தான் சொல்ல வரேன். நீங்க தியாகம் பண்ணீங்க, அதை ஏன் நீங்க என்ன ஃபார்முலா என்ன தொடர்ச்சியா நடக்கல? சரி, என்ன ஃபார்முலா தொடர்ச்சியா நடக்காதுக்கு யார் காரணம் சார்? எதற்கெடுத்தாலும் 2 கையெழுத்து வாங்குறதா நீங்க தேனியில போய் உட்காந்துக்கிறீங்க. கிடையாது தேனி அவங்க சொன்ன பிரச்சனை இதெல்லாம். அது இங்க பாருங்க, ஓபனா சொல்லுங்க. அதே போல ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு போய் 2 கையெழுத்து இல்ல தெரியுமா? முதல்ல 2 கையெழுத்தே இல்ல. ஆட்சிக்கு வந்து எடப்பாடி, கட்சிக்கு வந்து ஓபிஎஸ். நீங்க ஏன் உள்ள வந்து சொருகுறீங்க? பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் சொருகுனீங்க? அண்ணே ஆட்சியில அவர் இருக்கிறாருன்னே கட்சிக்காரவங்க டச் இல்லாம போயிருமுனே. அப்புறம் ஒரு முதலமைச்சரா இருந்து கட்சிக்காரங்களுடைய டச் இருந்தா தானே நம்ம தொண்டர்களுடைய தொடர்பு பெருகப்படும் அப்படின்னு ஏன் வந்து உள்ள வந்து ஒட்டுனீங்க? அன்னைக்கே வந்து ஆட்சி என்னோட கட்சி என்னோடன்னு அது பாட்டுக்கு ஸ்மூத்தா போயிருக்கும்ல. சரி, ஏன் அந்த குழப்பத்தையே அன்னைக்கு உருவாக்குனீங்க? சரி, ஆட்சி அவர்கிட்ட கட்சி உங்களுக்கு. ஆமா, 21 சட்டமன்ற தேர்தல். ஆமா தானே? நீங்க வந்து திரு மூர்த்தி அவர்கள் எதிர்த்து நின்னீங்க. ஆமா. ஏதாவது தமிழ்நாடு முழுக்குவான பிரச்சாரத்தை திரு ஓபிஎஸ் கண்டெஸ்ட் பண்ணாரா? போனாரா? விருப்பம் ராஜன் செல்லப்பாக்கு வந்தாரு, எனக்கு வந்தாரு, மாணிக்கத்துக்கு வந்தாரு, டவுன் எல்லா இடத்துல. ஒண்ணு தெரிஞ்சுக்கிறவா, ஓபிஎஸ் என்ன கார்னர் பண்ற வேலையை மட்டும்தான் இவங்க செஞ்சாங்க. இவங்களோட அசைன்மெண்ட்டே நீங்க மதுரையிலேயே தோத்தது யாரா தெரியுங்களா? யாரால? ஓபிஎஸ் முன்னாடி போன 3 பேரும் தோத்துட்டோம். மாணிக்கம், எஸ்.எஸ். சரவணன், கோபாலகிருஷ்ணன் 3 பேரும் தோத்துட்டோம். நீங்க சிம்பிளான விஷயம், ஓபிஎஸ் கொடுத்த சீட்டு மினிமம் சீட்டு. அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 சீட்டுக்கு 10 பேருக்கு யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா உண்டு. மிச்சம் எல்லாமே இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனா இல்ல 2 பங்கா போடு எல்லாத்தையும், அதாவது பாதியா பெரியங்கன்ற எண்ணப்பாடு அவர்கிட்ட நிறைய கிடையாது. அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் இருந்தாங்க. அவருடைய கை ஓங்கணும்னு ஓபிஎஸ் நிறைய நடத்திக்கிட்டாரு. அதெல்லாம் கிடையாது. அது சும்மா வெளியில ஒரு பொய்யை திரும்ப சொன்னா உண்மையாரு நம்புறாங்க. இன்னைக்கு சொல்றேன், கிழக்கே முளைக்கின்ற சூரியன் மேற்கே முளைத்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை தலைவரை வைத்து இந்த இயக்கத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்த இயலாது. அதே நேரத்தில் அனைவரும் ஒருங்கிணைந்து தொண்டர் இயக்கம், தொண்டருக்கான இயக்கம் என்று ஒற்றை குரலில் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒழிக்கும் பட்சத்தில் இந்த இயக்கம் அதிவிரைவில் ஆட்சி கட்டிலில் ஏறும். சார், அதிமுகன்ற ஒரு கட்சி காப்பாற்றப்படணும், 100 ஆண்டுகளுக்கு மேல அந்த இயக்கம் இருக்கணும். திரு ஓபிஎஸ் எண்ணப்பாடு இன்னைக்கும் இருக்கா? உண்மை. இருக்கின்றவர் இருங்க சார், இருக்கின்றவர் அதிமுக ஜெயிக்கணும்னு எல்லா புள்ளியிலும் நிக்கணும். அதிமுகவுக்காக தியாகத்தை பண்ணவர். அந்த 2017 தர்மயுத்தத்தை விட்டுட்டு போய் அந்த கட்சி எல்லாம் அதெல்லாம் நின்னார்ல. 18 எம்எல்ஏக்கள் டிடி சார் கூட போனதுக்கு அப்புறம் இந்த 11 பேர் வந்ததுனாலதான் ஆட்சி காப்பாற்ற. ஆனால் பிஜேபி பக்கமான நெருக்கம் வந்து அவருக்கு நிறைய உண்டாயிருச்சு. இவங்களுக்கு இல்லையா? யாருக்கு? இந்த எடப்பாடி டீமுக்கு. இவங்க விட்டு கொடுக்காம நின்னாங்கல்ல. எதுல விட்டு கொடுக்கல? நீங்க வேற 4.5 ஆண்டு நான் எம்பியா இருந்தேங்க. எனக்கு தெரியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க. அவங்க ஆட்சியை காப்பாற்ற மீடியால சூழ்நிலைக்கு ஆட்சியை காப்பாற்ற சார், மீடியா ஆட்சியை காப்பாத்துறதுக்காக நெருக்கமா இருந்தாங்க. நெருக்கமா இருந்தாலும் எதை விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் தான் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் ஈல்ட் ஆயிட்டாங்க. எனக்கு தெரியும்.
எல்லாத்துக்கும் ஈல்டா இருந்தாங்க. அன்றைய நிலைமையில நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு வந்து அதை பல பேர் ஏத்துக்கறல. ஆனா நான் உண்மையிலே ப்ராமிஸா எனக்கு நடந்த நிகழ்வு உங்கள்கிட்ட மிகைப்படுத்தி சொல்றது தேவையோ அவசியமோ இல்லை. அது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரியும். அது என்னோட இருந்த அந்த 37 எம்பிக்களுக்கு அன்னைக்கு நிலைமை தெரியும். 2018 நவம்பர்ல வந்து இன்றைய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த அமராவதி நகருக்காக அவங்க தலைநகருடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக பல ஆயிரம் கோடிகள் கேட்டிருந்தாங்க. அதை மத்திய அரசு கொடுக்கலன்ற கோபத்துல அவங்க வந்து ஆட்சியிலிருந்து வெளியில வர்றாங்க. ஒரு மத்திய விமானத்துறை அமைச்சராக இருக்கிறவரும் வெளியில வர்றாரு. அந்த கவர்மெண்ட்டை விட்டு நாங்கள் வெளியே வந்துடுறோம்னு சொல்லிட்டு அடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எங்கிட்டலாம் வந்து ஆதரவு கேட்டாங்க. 2018 நவம்பர் இது நடந்ததுங்க. அப்ப நாங்களும் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருந்தோம். காவிரி நதிநீர் பிரச்சனை இஷ்யூல வந்துட்டு கெஜெட்ல வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி 30 நாள் நாங்க 37 எம்பிக்கள் அம்மாவால் உருவாக்கப்பட்ட எம்பி, யாருமே வந்து இவங்க யாரையும் உருவாக்கல, அம்மாவால் உருவாக்கப்பட்ட எம்பிக்கள் அனைவரும் முழுமையா பாராளுமன்றத்தை நாங்க வந்து நடத்த விடாம செஞ்சு அதை கொண்டு வந்தோம் நாங்க. சரி. அப்ப அந்த போராட்டத்தோட இவங்க அதை மெர்ஜ் பண்ணி எங்களிடம் வந்து ஆதரவு கேட்டாங்க. அது ஒரு அருமையான தம்பிதுரைக்கு தெரியும், வேணுகோபாலுக்கு தெரியும். எல்லாருமா இருந்து பேசும் பொழுது எடப்பாடி பழனிசாமி என்னன்ட்டு அங்கிருந்து நாங்களே டெல்லியில இருந்து பேசணும். நம்ம வந்து எதிர்த்து கூட ஓட்டு போட வேணாம், மத்திய அரசு நமக்கு வந்து எந்த வகையிலும் தமிழ்நாட்டுக்கு வந்து சாதகமான சூழலை நம்மளுக்கு கொண்டு வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. எதிர்காலத்துல இவங்க எப்படி வரும்னு தெரியாது, எதிர்த்து கூட ஓட்டு போட வேண்டாம். நாங்க வந்து ஜிஎஸ்டிக்கு இதே மாதிரி அம்மா எங்களை சொல்லி வெளிநடப்பு செஞ்சிருக்கோம். நாங்க அம்மா வந்து எங்களுக்கு வெளிநடப்பு ஸ்பெசிஃபிக்கா அன்றைய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாரு. அவர் யாரு நம்பரும் கிடைக்கலன்ட்டு என் நம்பருக்கு தான் வந்தாரு. உடனடியாக நாங்கள் தம்பிதுரையிட்ட கூப்பிட்டு சொல்லி அம்மா நேரடியாக பேசி அம்மா சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஜிஎஸ்டி வரி விதிப்பு கொள்கையில எப்படியெல்லாம் முடிவெடுக்கணும்ன்றது. ஸோ அது மாதிரி அன்றைய நிலைமையில நாங்கள்லாம் வந்து வெளிநடப்பு அந்த பங்கெடுத்துக்கிறாம நம்ம வந்து புறக்கணிப்போம், நடுநிலைமையா இருப்போம். அதுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க என்ன சொன்னாரு? ஆதரிக்க சொன்னாரு. என்ன சொன்னாருன்றத சொல்லவா? அவர் சொன்ன வார்த்தை சொல்லுங்க. எப்பா, கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்கிறது அவங்களாலதான்ப்பா, தயவு செய்து நீங்க எப்படியாவது நீங்க யாரும் பிரச்சனை பண்ணி நம்மளை வந்து சிக்கல்ல மாட்டிடாதீங்க. மத்திய அரசுடைய தயவுல தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதை எடப்பாடி பழனிசாமியே சொல்லி இதை ஒட்டுமொத்த எம்பிக்களும் நாங்க சரி வேற வழி இல்லை, ஆட்சியும் கட்சியும் காப்பாற்றணும்னா மத்திய அரசுடைய தயவு தேவை. இன்னைக்கு திமுகவுக்கு மத்திய அரசுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகளை பாதிக்கப்படுறது யாரு? பொதுஜனம், மக்கள், மாணவர்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையெல்லாம் நம்மகிட்ட வந்துடக்கூடாதுன்னு ஒரு முதலமைச்சர் வந்து சீர்தூக்கி பார்த்து சொல்றாரு அப்படின்னு அன்னைக்கும் நாங்க ஏத்துக்கிட்டு அன்னைக்கு மத்திய அரசோட நாங்க பயணிச்சுக்கிட்டு. ரைட்டு சார். அரசியல் அதிகாரத்துக்கு வர துடிப்பதும் அந்த அதிகாரம் கிடைச்ச உடனே எந்த பஞ்சமா பாதங்களையும் சில அரசியல்வாதிகள் செய்வார்கள். திரு இபிஎஸ் அவர்கள் அன்னைக்கு அதிகாரத்தை காப்பாற்றணுன்றதுக்காக இதையெல்லாம் ஆதரிச்சுட்டு போங்கப்பா, அவங்களாலதான் நம்ம அதிகாரத்தில் இருக்கோம்னு அன்னைக்கு சொன்னாரு. நீங்க தானே சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு அவர் முழுமையாக எதிர்க்கிறார். ஆனால் பிஜேபி எதிர்ப்பும் அந்த அளவீட்டில் ஓபிஎஸ் எங்க நிக்கிறாருன்னா அந்த பக்கமாவே நிக்கிறாரு. இல்லையே, நாங்க தான் பிஜேபி கூட்டணியில தானே இருக்கோம். இன்னைக்கும் நாங்க சொல்றோம் உலகளாவிய கூட்டணி மட்டும் இல்ல, பிஜேபியாவே இருக்காரு. அதெல்லாம் கிடையாது, ஏடிஎம்கேவா இருக்க மாட்டேன்றாரு. அப்புறம் எப்படி அவர் மறுபடியும் அவங்க வந்து ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்க முயற்சி பண்றாங்க. மக்கள் மத்தியில் அது எடுபடல. இருங்க, ஈரோடு கிழக்கு இப்ப நடந்து முடிஞ்சு அது இல்ல, அதுக்கு முன்னாடி இளங்கோவன் தேர்தல் நிற்கும் போது நீங்க ஒரு வேட்பாளரை போட்டீங்க. ஆமா, பிஜேபி நிக்குதுன்னா நாங்க திரும்ப பெற்றுக்கிறோம்ன்றாரு. ஆமா, ஏன் பிஜேபி நிக்குதுன்னா நீங்க திரும்ப பெறணும்? நாங்க பிஜேபி அலையன்ஸ்ல அன்னைக்கு இருந்தோம், பிஜேபியினுடைய கூட்டணியில இருந்தோம், அவங்களும் கூட்டணியில இருந்தாங்க. நீங்க ஒரு கட்சியாவே அன்னைக்கு யார் இல்லை, நாங்க இல்ல கட்சியாவே கிடையாது. அப்புறம் ஏன் வேட்பாளர் போட்டீங்களா? அதிமுக நிக்கும் போது நீங்க வந்து ஒரு வேட்பாளர் சரி, அன்னைக்கு அதிமுகவுக்காக நீங்க திரும்ப பெறல, பிஜேபி நிக்குதுன்னா நாங்க திரும்ப பெறோம். இல்ல பிஜேபி நிக்குதான்னு சொல்லல, பிஜேபி கூட்டணியில் நாங்க யாரு நின்னாலும் ஒரு வேட்பாளர் நிறுத்தணுன்ற முடிவுல இருந்தோம். அன்னைக்கு பிஜேபி முன்னெடுத்து நின்றால் அதுல கண்டிப்பா நம்ம வாங்கிக்கிறோன்ற மனநிலையில நாங்க இருந்தோம். பிஜேபி அண்ணாமலை நேரடியா வந்து கேட்டாரு. மாண்புமிகு ஒரு பாரதிய ஜனதா தலைவர் வந்து அண்ணாமலைஜி வந்து நேரடியா கேட்டார் அண்ணன்ட்ட, நீங்க வித்ட்ரா பண்ணிருங்கண்ணே, ஒரே ஒரு வேட்பாளர் திமுகவை ஒருங்கிணைஞ்சி எதிர்த்தா மட்டும்தான் நம்ம திமுகவுடைய ஆதரவு வேட்பாளர் தோற்க முடிக்கும்னாரு. அதனால ஒரு கூட்டணி கட்சி தலைவர் மத்தியில் ஏற்கனவே நிக்குது இல்ல அவங்க முடிவு பண்ணல, அவங்களும் நிக்கிறாங்க, நாங்களும் நிக்கிறோம், டிடி சாரும் நிக்கிறாங்க. சோ எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணும்போது ஒரு ஃபார்முலா உருவாகுது இல்ல. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பிஜேபி எதுக்குறாங்கன்னு. இன்னைக்கு மார்ச் 14 2025, இன்னும் 100 நாள் எண்ணிக்கைங்க. இந்த எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமி இருக்குமான்றதை நீங்க கொஸ்டின் பண்ணி 100 நாள் தவணை மாதிரி நீங்க எண்ணிக்கங்க. நீங்க சொல்றீங்களா ஆட்சியை காப்பாத்துறதுக்காக நீங்க பிஜேபியோட இணக்கமா போனாருல்ல, திருப்பி ஆட்சி வரணும்ன்றதுக்காக இணக்கமா போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? கடைசியா ஆட்சி அதிகாரம் தானே எல்லாருக்கும். நீங்க சொன்னீங்கல்ல, தன்னை வந்து மக்கள் பணி செய்வதற்கும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு
மரியாதைக்குரிய இடத்தில் வந்து நிற்பதற்கும் தானே நானும் ஆசைப்படுவேன், அவங்களும் ஆசைப்படுவாங்க, நீங்களும் ஆசைப்படுவீங்க. ரைட். பொதுஜனமா இருந்து அரசியல்வாதி வர எல்லாரோட எதிர்பார்ப்பும் ஆசைகளும் அதுதானே. அந்த ஆசை அவருக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப அன்னைக்கு பிடிச்சபடியில பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுவார் சரி நம்புறீங்க? சார், அவர் அந்த முயற்சி எல்லாம் எடுக்கிறார், ரைட்டு. ம். நீங்க ஆவுன்னா கோர்ட்டுக்கு போறீங்க, ஆவுன்னா இந்த சட்டத்திட்டங்களை கேள்வி எழுப்பி கொண்டு போய் அங்க நிக்கிறீங்க. ம். ஒரு ஒரு ஆவுன்னா இல்ல, ஒரு விஷயம் சொல்லுங்க. எத்தனை இல்ல, முறை கோர்ட்டுக்கு ஒரு போயிருக்கீங்க? நிமிஷம். ஒரு வீட்டில் ஒரு பொருள் காணாம போகிறது, அந்த பொருளை யாரு தேடுவது எடுத்தது? எடுத்தது யாரு? யாரு எடுக்கல? அதைத்தான், அதை எங்க போய் சொல்றது? நான் எத்தனை முறை காம்ப்ரமைஸ் பேசினேன். எதுக்கு? ஐயோ, நான் அடிச்சுக்கிட்ட தலப்படான்றாரு தேனி கூட்டத்துல இப்ப பேசினார் பாத்தீங்களா? எதுக்கு? ஒரு 3 நாளைக்கு ஐயா, முன்னாடி பேசுனது பாத்தீங்களா? உங்களை யாரையா காம்ப்ரமைஸ் பேசுறது? தோக்குறதுக்கா காம்ப்ரமைஸ் பேசுறீங்க? நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொன்னேன். பொறுமையா அவசரப்படாதீங்க, நீங்க பிரிஞ்சு போவாதீங்க, யாரு? இருங்கன்னு நான் இவங்களா? சொன்னேன்ற. இப்ப இவங்களா? தேனியில பேசினாரு, வாட்டர் பாக்கலையா? பாட்டில விட்டு பொதுக்குழுல எரிஞ்சது யாரு? எதுக்கா? நான் இதுக்கெல்லாம் விட்டுருங்க, இந்த கொஸ்டினை பூரா விட்டுருங்க. ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்க வேண்டிய நெசசிட்டி என்ன? என்ன காரணத்துக்காக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை வந்து நீங்க வந்து எதுக்கு அவ்வளவு அவசரமா அதிமுக அலுவலகத்தை தாக்கி உள்ள நுழைய? தாக்கல. அவங்க வந்து பொதுக்குழுன்னு ஒரு பொய்யான பொதுக்குழு உள்ள கூட்டுறாங்க 11ஆம் தேதி. அன்றைக்கு நாங்க தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள். நாங்க தொண்டர்கள்லாம் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வேனை பிடிச்சி லாரியை பிடிச்சி போய் ஆபீஸ்ல போய் உட்கார்றோம்.